சீரக சம்பா அரிசியில சிக்கன் பிரியாணி குக்கர்ல பண்ணிருக்கேங்க. நல்லா உதிரி உதிரியா வருங்க. நான் சொல்ற ப்ரொபோர்ஷன்ல பண்ணுங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். 2 டம்ளர்ல சீரக சம்பா அரிசி நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கலாம். 3ல இருந்து 4 பேர் சாப்பிடலாங்க இந்த அளவு. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2, ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுக்கலாம். ஒரு பிரஷர் பேன்ல நல்ல ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சன்ஃபிளவர் ஆயில் எடுத்திருக்காங்க. நீங்க கடலெண்ணெய் கூட எடுத்துக்கலாம். பிரியாணி இலை சேர்த்திருக்கேன். நீங்க மத்த பிரியாணி பொருள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து சிம்ல வச்சு நல்லா வதக்கிக்கணும். மிக்சியில ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, 3 வரமிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, கிட்டத்தட்ட ஒரு 15 பல் பூண்டு சின்ன சின்னதா இருக்கிறதுனால பெருசா இருந்தா கொஞ்சம் அளவு குறைச்சிக்கோங்க. நல்லா 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து சின்ன சின்னதா வெட்டி மிக்சி ஜார்ல சேர்த்திருக்கேன். ஒரு துண்டு பட்டை, 5 கிராம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு நல்லா மிக்சியில நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப அதுக்குள்ள பாருங்க, இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். புதினா இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாங்க. நிறைய சேர்க்க வேண்டாம், ஒரு கைப்பிடி அளவுக்கு போதும். இதையும் சிம்ல வச்சுட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா சிக்கன் பீசஸ் சேர்க்கணுங்க. இது நல்லா வதங்கலைன்னா உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட் கிடைக்காது. சிக்கன் பீசஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிக்கனுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடி வச்சு இந்த சிக்கன் வேகிறதுக்காக சிம்ல ஒரு 7 நிமிஷம் வச்சுக்கலாங்க. வெயிட் போட தேவையில்லை, ஜஸ்ட் மூடி மட்டும் வச்சுட்டு சிம்ல ஒரு 7 நிமிஷம் வச்சுக்கோங்க. நடுவுல ஒரு தடவை எடுத்து கலந்து விட்டுக்கோங்க. இப்ப 7 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தேன். சிக்கன்ல இருந்து தண்ணி நிறைய விட்டுருக்கு, சிக்கனும் வெந்திருக்கு. இப்ப 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்க்கிறேன். ஏற்கனவே 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கும் போது தண்ணி வடிச்சு வச்சிருக்க சீரக சம்பா அரிசி சேர்த்திருக்கேன். இது கூட நீங்க 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா கூட சேர்த்துக்கலாங்க. அது எந்த பிராண்டா இருந்தாலுமே நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு சேர்க்கலங்க, சேர்த்துட்டா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் சேர்க்கணும். பட் சிக்கன்ல இருந்து நிறைய தண்ணி விட்டதுனால நான் 3 டம்ளர் தான் சேர்த்திருக்கேன். குக்கர் மூடி போட்டுட்டு நல்லா ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டுட்டு சிம் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கரெக்டா டைமர் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரஷர் இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணிட்டு கொத்தமல்லி தலை தூவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நீங்க வேணும்னா ஒரு ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாங்க. தொட்டுக்க ஆனியன் ரைத்தா இல்லைன்னா சிக்கன் கிரேவி நல்லா இருக்குங்க. நான் இன்னைக்கு யூஸ் பண்ண டம்ளரோட அளவு 150 கிராம்ஸுங்க.